6 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக ரஞ்சி டிராபி தொடரின் நாக் அவுட் சுற்றுக்கு தமிழ்நாடு அணி தகுதி பெற்றுள்ளது. ரஞ்சி டிராபி தொடரின் கடைசி லீக் போட்டியில் பஞ்சாப் அணியை எதிர்த்து தமிழ்நாடு அணி விளையாடியது. இதில் முதல் பேட்டிங் செய்த தமிழ்நாடு அணி இந்திரஜித் மற்றும் விஜய் சங்கர் இருவரின் அபார சதம் காரணமாக 435 ரன்களை விளாசியது. பஞ்சாப் அணி தரப்பில் சுக்விந்தர் சிங் 4 விக்கெட்டுகளையும் அபிஷேக் சர்மா 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினார். இதனைத் தொடர்ந்து களமிறங்கிய பஞ்சாப் அணி முதல் இன்னிங்ஸில் 274 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆல் அவுட் ஆகியது. தமிழ்நாடு அணி தரப்பில் சிறப்பாக பவுலிங் செய்த அஜித் ராம் 6 விக்கெட்டுகளையும் கேப்டன் சாய் கிஷோர் 2 விக்கெட்டுகளையும் வீழ்த்தினர். இதனைத் தொடர்ந்து பஞ்சாப் அணிக்கு ஃபாலோ ஆன் கொடுக்கப்பட்ட நிலையில் 2வது இன்னிங்ஸில் பஞ்சாப் அணி பேட்டிங்கை தொடர்ந்தது. இதில் 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் பஞ்சாப் அணி 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 180 ரன்கள் சேர்க்கப்பட்ட நிலையில் 19 ரன்கள் முன்னிலை பெற்றிருந்தது. தொடர்ந்து 4ஆம் நாள் ஆட்ட தொடக்க நிலையில் வெறும் 51 ரன்களுக்கு 6 விக்கெட்டுகளை பறிகொடுத்தது. தமிழ்நாடு அணி சார்பாக சாய் கிஷோர் 4 விக்கெட்டுகளையும் அஜித் ராம் மற்றும் பிரதோஷ் ரஞ்சன் பால் இருவரும் தலா 3 விக்கெட்டுகளும் எடுத்தனர். இதனால் தமிழ்நாடு அணி வெற்றி பெற 71 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து தமிழ்நாடு அணி சார்பாக லோகேஸ்வர் ஜெகதீசன் கூட்டணி தொடக்கம் கொடுத்தது. அதிரடியாக தொடங்கிய இருவரும் பவுண்டரிகள் மூலம் ரன்களை சேர்க்க தொடங்கினர். லோகேஸ்வர் 19 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த சூழலில் ஜெகதீசன் பிரதோஷ் இருவரும் 7 ஓவர்களிலேயே இலக்கை எட்டி வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றனர். இதனால் தமிழ்நாடு அணி 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றியை பெற்றது. ஆட்ட நாயகனான தமிழ்நாடு வீரர் இந்திரஜித் தேர்வு செய்யப்பட்டார். இந்த மூலமாக தமிழ்நாடு அணி 2017-2018 ரஞ்சி டிராபி தொடருக்கு பின் முதல் முறையாக நாக் அவுட் சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கேப்டனாக பொறுப்பேற்ற முதல் சீசனிலேயே சாய் கிஷோர் நாக் அவுட் சுற்றுக்கு தமிழ்நாடு அணியை அழைத்து சென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.